நெகிரி செம்பிலான் நீலாய் நெடுஞ்சாலையில் உள்ள ஓய்வறை கழிப்பறை ஒன்றில் ஆடவர் ஒருவர் தூக்கில் தொங்கியவாறு இறந்து கிடந்தார். இச்சம்பவம் குறித்து நேற்று ஜூன் 13ஆம் தேதி மாலை 5:45 மணி அளவில் பொதுமக்களிடமிருந்து அழைப்பு வந்ததாக நீலாய் மாவட்ட போலீஸ் படை தலைவர் அப்துல் மாலேக் பின் ஹசீம் இன்று பத்திரிகை செய்திக்கு வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார். முதற்கட்ட விசாரணையின் முடிவில் உயிரிழந்தவரின் வயது 25 என்றும் திருமணமானவர் என தெரியவந்துள்ளது என அவர் கூறியிருந்தார். அக்குறிப்பிட்ட கழிவறையில் உள்ள தடுப்புக்கு மேல் இரும்பு கம்பத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் இறந்து கிடந்தார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. உயிரிழந்த அந்த இளம் ஆடவருடையது என சந்தேகிக்கப்படும் ஜாக்கெட்டை பயன்படுத்தி கழுத்தை நெரித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அங்குள்ள சூழலை காணும் பொழுது தெரியவந்துள்ளது. மேலும் இறந்தவர் கோலாலம்பூர் போலீஸ் படையில் பணியாற்றி வரும் போலீஸ் அதிகாரி என்பது குறிப்பிடத்தக்கது என அப்துல் மாலிக் தெரிவித்தார். நெகிரி செம்பிலான் தொடர் குற்ற புலனாய்வு துறையின் தடயவியல் பிரிவு சம்பவ இடத்தில் விசாரணைக்கு உதவியதில் தூக்கில் தொங்கியதால் கழுத்தில் காயமே தவிர இறந்தவரின் உடலில் காயங்கள் எதுவும் இல்லை என்பதை கண்டறிந்துள்ளனர். இச்சம்பவம் திடீர் மரணம் என வழக்கு வகைப்படுத்தப்பட்டுள்ளன என்றும் இறந்தவரின் உடல் சிரம்பான் துவாங்கு ஜபார் மருத்துவமனை தடயவியல் பிரிவுக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டார். இச்சம்பவம் குறித்து தகவல் தெரிந்தவர்கள் நீலாய் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.